ஹாய், இன்றைக்கி என்னோட சிம்பிள் அண்ட் எம்மியான சுண்டல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நைட்டே ஒரு கப் சுண்டலை ஊற வச்சுட்டேன். தென் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, தென் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், 2 to 3 தக்காளி, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. நான் உப்பு இங்கேயே சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. தென் ஒரு அரை மூடி தேங்காய் ஃபர்ஸ்ட் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு, அப்புறம் நம்ம வதக்குனதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதோடு சேர்த்துட்டு, அது கூட மசாலா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். உங்களுக்கு வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிட்டு நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு, நைட்டு ஊற வச்ச சுண்டலையும் அது கூட போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி அண்ட் உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 7 to 8 விசில்ஸ் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். விசில் ஓப்பன் பண்ணதும் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஊற்றினா புளிக்குழம்பு மாதிரி ஆகிடும். தென் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 தோசையோடு தான் சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எதாவது ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.